வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பெஸ்ட்டான ஜிப்ரானிக்ஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் எஃப்எம் ஃபங்க்ஷன், கால் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குது. காலெல்லாம் பேசும்போது நீங்கள் ஃபோன் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே வாய்ஸ் கொடுக்கும், ரொம்ப கிளியராகவே இருக்குது வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டி. சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிக வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும், நல்லா ஒரு சூப்பர் குவாலிட்டின்னே சொல்லலாம். ஜிப்ரானிக்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். யூஸ் பண்ணவங்க சொல்லுவாங்க 1 இயர் வாரண்டியோடு தான் வரும். எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது ஜிப்ரானிக்ஸில். மற்ற கம்பெனியோட இதில் வந்து மாற்றிக்கிறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு யூடியூபர் சார் ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க, கையில் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹேண்டில் அந்த பட்டன் அமுக்கிறது. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் அந்த மாதிரி இல்லை, கை வச்சாலே நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. இது வந்து நம்ம ரிவ்யூ போடுறதுக்காண்டி உங்களுக்கு எங்கே வேணாலும் இந்த மாதிரி தொங்க விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையும் பார்த்தீங்கன்னா கீழே Zebronics for life. Bluetooth mode. பார்த்துருப்பீங்க. சவுண்டு குவாலிட்டி ரொம்ப சூப்பராகவே இருக்கும். என்னோடய ரெக்கார்டிலே எவ்வளோ சவுண்டுன்னா நீங்கள் நேரில் இருக்கும்போது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். நல்ல ஒரு இந்த ட்ரம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு சவுண்டு கேட்குறதுக்கும் குவாலிட்டியாக இருக்குது. சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா அதை விட கொஞ்சம், அதாவது ஃபுல் பாயிண்ட் வைக்கும்போது கொஞ்சம் அதிகமான வால்யூம் இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நார்மலாக வைக்கும்போது கேட்குறதுக்கு கொஞ்சம் தெளிவாகவும் இருக்குது, பர்ஃபெக்டாகவும் இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன், எஃப்எம் மோடு எல்லாமே மாற்றுறதுக்கு எம்முன்னு ஒரு பட்டன் இருக்கும். சவுண்டு கூட்டுறது குறைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அண்டு ப்ளஸ். இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குறையும், ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூடும். இதுதான் இதோட இது. நல்லா பார்க்குறதுக்கே கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகேவா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.